என்னோட ஃப்ரெண்ட் மேம்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கேன். கேமராலாம் வச்சு நாங்கள் பண்ணும்போது ஒரு கரடி வந்துடுச்சு. அப்படியா? எனக்கு எண்டே கிடையாதுடா. அழுவுறதுக்கு ரெக்க என்ன பண்ற அப்படிதான் கேக்குறாங்க. குழந்தைய 4 தடவை ட்ரை பண்ணுது, நீ ஒரு தடவை கூட ட்ரை பண்ணலையேம்மா. அந்த சீன் வந்து நீங்க டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்க ஏடி உங்ககிட்ட என்ன மாதிரிலாம் சொன்னாங்க? ஆரோக்கியமா சினிமா இருக்கணும்னா நீங்க தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும். சார் டெலிட்டட் சீன்ல விட்டீங்கன்னா என் சீன் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமாவே. நீலம் என்டர்டைன்மெண்ட் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் நீலம் சினி டாக்ல நம்ம கூட சினிமா பத்தி பேசுவதற்காக பிளாக்மெயில் டீம்ல இருந்து டைரக்டர் மாறன் அண்ட் ஆக்ட்ரஸ் வந்து தேஜ் அஸ்வினி வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பெரிய வாழ்த்துக்கள். படம் ரிலீஸ் ஆகி வந்து தியேட்டர்ல வந்து நிறைய ஸ்க்ரீன் வந்து இப்போ வந்து பிளாக்மெயில் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீலம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. ரியல் லைஃப்ல உங்களை நீங்க யாராவது பிளாக்மெயில் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களை யாராவது பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்களா? ஹீரோயின் கிட்ட இருந்தே ஏன்னா கம்பேரிட்டிவ்லி அவங்களுக்கு அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ஐயோ இல்ல அந்த மாதிரி பயப்படுற மாதிரி பிளாக்மெயில்லாம் எதுவும் கிடையாது. சும்மா எங்க வீட்டுல நான் எங்க அம்மாவை சாப்பிட மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்றது அந்த மாதிரி தான். சின்ன சின்ன டைம்ல ஏதாவது ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசா இல்லை. எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் எடுத்துட்டு வந்தப்போ மேம்கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதா தான் இருக்கும். சார் உங்களுக்கு? சார் எனக்கு அது மாதிரி எதுவும் நடந்தது அங்கிள் இது வரைக்கும் எதுவும் நடந்தது இல்லை. நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. பிளாக்மெயிலாம் நடந்தது பெருசா நடந்தது. படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. கதை எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, அதை பத்தி எனக்கு சொல்ல முடியுமா? கதை இந்த மாதிரி நான் ஒரு படம் பார்த்தேன், ஒரு பிளாக்மெயில் சம்மந்தப்பட்ட ஒரு படம் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஹிந்தி பிளாக்மெயில் பார்த்தீங்களா நீங்க? அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒரு ஹஸ்பண்டே பொண்டாட்டியை பண்ணுவான், நிறைய இருக்கும் அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு படத்தில் ஒரு சைல்டு ஒன்று பிரிசனர் பார்த்தீங்களா? அதெல்லாம் படத்தோட கம்பேர் பண்ண முடியாது, சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பிளாக்மெயில், இந்த குழந்தை கடத்தல் இதெல்லாம் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. சரி, அதுக்குள்ளே இந்த மாதிரி எலிமெண்ட்லாம் கொண்டு வந்து பண்ணலாம் அப்படின்னு தோணி பண்ண படம் தான். நீங்கள் இந்த படத்துக்குள்ளே எப்பவுமே வந்து கதை கேட்கும்போது நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒரு கதை மேலே. நடிக்கும்போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது, நடிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இப்போது ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கர ஹாப்பியாக பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ். நான் கதை கேட்கும்போது என்னை இவ்வளோ அழ வைப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய மேக்ஸிமம் எனக்கு அழுகிற சீன்ஸ், லைக் எமோஷனல் சீன்ஸ் தான் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கான ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு. லைக் எல்லாருமே வந்து உங்கள் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, அப்புறம் நேச்சுரலாக பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம், அதுக்கான ரிவார்டு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான். ஸோ அதில் எனக்கு ஹாப்பி. பிளாக்மெயில் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு சார். ஏன்னா அதுதான் வந்து அடுத்து 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 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்துச்சு. எனக்கு இந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த குழந்தை காணாமல் போகிற சீன் இருக்குல்ல, எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த சீன் வந்து நீங்கள் டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் ஏடி உங்ககிட்ட என்ன மாதிரிலாம் சொன்னாங்க பெர்ஸ்பெக்டிவ், அது நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. டிஸ்கஸ்லாம் பண்ணலங்க. நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஐடியா டிஸ்கஸ் பண்ணாதானே நீங்கள் ஐடியா சொல்லுவீங்க. எப்படி இல்லை, அப்படி இல்லை. என்னோட ரைட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு நாட்டை வந்து ஃபஸ்ட்டு லாக் பண்ணி அந்த நாட்டை என்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்னு அப்படி மைண்ட்லேயே போட்டு யோசிச்சு நான் ஒரு ஆர்டர் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நான் ஒரு ஒன்லைனாக நோட் பண்ணிடுவேன். ஒரு 60 சீன்ஸா எனக்கு அப்படியே ப்ரிப்பேர் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ அந்த 60 சீன் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவாக நான் எழுத ஆரம்பிச்சிடுவேன், டைலாக்ஸ் எழுத ஆரம்பிச்சிடுவேன், ஃபுல்லாக முடிப்பேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்காக தான் நான் அவங்ககிட்ட கொடுப்பேன். அதை படிச்சுட்டு ஒவ்வொரு சீனையும் நீங்கள் படிங்க, உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள், லாஜிக் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பேன். அவங்க படிச்சுட்டு அந்த கருத்தை சொல்லுவாங்க இல்லையா, சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, சரி ஓகே கரெக்டாக இருக்குது, ஏன் பிடிக்கல, என்ன லாஜிக் பிரச்சனை, இதில் வேறு மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமா, அவங்க சொல்கிறது எனக்கு ஸ்கிரிப்டுக்கு கன்வின்சிங்காக இருந்தால் நான் எடுத்துப்பேன். இப்படி தான் நான் பண்ணுவேன். உங்களுக்கு கம்பேர் டு உங்களோட முன்னாடி ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த சென்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ் தவிர்த்து நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து அந்த நம்ம லைஃப் என்ன ஆகும், நம்ம ஒரு சின்ன பரிதவிப்பு ஏக்கம், அது எல்லாமே உங்களோட பர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. அது நீங்கள் உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? எந்த படத்துக்கு, இல்லை சார் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது நடிக்கணும்? இல்லை, கண்டிப்பாக ஆன்செட் எனக்கு வந்து இந்த அளவுக்கு இந்த மீட்டரில் எனக்கு எமோஷன்ஸ் வேணுன்றது சார் கண்டிப்பாக கேட்டார். அவருக்கு இன்னும் அழணும் அப்படின்னா அவர் மைக்கில் சொல்லுவார், இன்னும் அழுவுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் படத்துக்கு செகண்ட் படத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும்ல. ஃபர்ஸ்ட் படம் ஒரு ஆங்ஷியஸ் இருக்கும், நம்மளுக்கு கேமரா ஃபுல் படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டியில் ப்ராப்ளி
தெரியல எனக்கு நல்லா பண்ணனா பண்ணலையான்னு. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கும் எனக்கு நல்லா இதுதான் வந்தது. இல்ல ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் படமும் நல்லா இருந்துச்சு. இந்த அதுல இருந்து இதே மெச்சூர்ட் ஆக்டிங்கா இருக்கா, கனெக்ட் பண்ண முடியுது முடியுது அந்த மாதிரி. அது ஆப்வியஸ்லி ஏன்னா அது ரொம்ப கலர்ஃபுல் கேரக்டரா இருந்தது. இது ரொம்ப கேர்ள் நெக்ஸ்ட் டோர், லைக் நீங்க வந்து எப்பவுமே பாக்குற ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி. ஏன்னா அது கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல் கிளாம் கேரக்டர்னால ப்ராப்ளி இது மோர் கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரி பண்றேன். நிறைய இல்லை இன்னும் நிறைய சீன் அவங்க கனெக்ட் ஹீரோவோட கனெக்ட் ஆகுற மாதிரி கதையில கனெக்ட் ஆகாம எடுத்திருந்தோம். நீளம் கருதி தெரியலாம், அதனால கட் பண்ணிட்டு எடிட். அதான் இப்ப கேட்க வந்தேன் ஆக்சுவலி உங்களோட போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜிவி சார் கூட இருந்துச்சு, படத்துல நல்லா இருந்திருக்கும் இருந்துச்சு. நாங்க நிறையவே ஷூட் பண்ணிருந்தோம். நிறைய ஸ்ரீகாந்த் சாரோட கொஞ்சம் காம்பினேஷன் இருந்தது. அப்புறம் நிறைய ஆக்சுவலா இவங்க வந்து தப்பிச்சுலாம் போவாங்க கதையில. எனக்கு வந்து காமனா இப்ப வந்து எல்லாரும் கேக்குற கேள்வி வந்து அந்த குழந்தையே 4 தடவை ட்ரை பண்ணுது, நீ ஒரு தடவை கூட ட்ரை பண்ணல. நான் சர்ட் நேரா டெலிட்டட் சீன்ல விட்டுறலாம். ஆமா சோ வந்து சார் டெலிட்டட் சீன்ல விட்டீங்கன்னா என் சீன் மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தமாவே. சோ அது எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸும் சரி யூஸ்வலா கமெண்ட்ஸ் போடுறது எனக்கு மெசேஜ் வந்து அந்த குழந்தைய 4 தடவை ட்ரை பண்ணுது, நீ ஒரு தடவை கூட ட்ரை பண்ணலையேமா. பட் நான் ட்ரை பண்ணேன், அதுல இருக்கும் சீனு. ஸோ நாங்க இந்த வீடியோ வந்து டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறோம், பிளாக்மெயில் வந்து டெலிட்டட் சீன் வந்து சீக்கிரமே வரப்போகுது, எக்ஸ்க்ளூசிவ் எங்களுக்கு எனக்காகவே வரப்போகுது. சார் அந்த பல்சர் தீம் மியூசிக் வந்து ஜிவி சார் ரிங்டோன் வந்து அது பயங்கர ஒரு அப்படி பார்க்கும்போது ஹை அப்படின்னு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருந்துச்சு. அது நீங்க யோசித்தீங்களா இல்லை ஜிவி சார்? நாங்க யோசிச்சோம். அது ஏதாவது ரீசன் இருக்கா சார்? ஏன்னா நாங்க அது பயங்கரமா என்ஜாய் பண்ண ஒரு ரிங்டோன். அந்த மாதிரி ஒரு எங்கேஜிங் ரிங்டோன் இருந்தால் நல்லா இருக்கும். படம் முழுக்க அவர் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும், பரபரப்பான சமயத்தெல்லாம் அது வரும். ஸோ அப்போ வந்து பொல்லாதவனை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய பொல்லாதவன் படம் ரொம்ப பிடிக்கும், ஜிவி சாரோட மியூசிக் வேறு. ஸோ அது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எங்கள் ப்ரொடியூசரை வச்சு பேசி கதிரேசன் சார்கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணோம். நீங்கள் எடுத்த 3 மூவியுமே கிட்டத்தட்ட வந்து த்ரில்லர் பேஸ்டு மூவியாகவே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தில் வந்து டைட்டில் கண்கள் மட்டும் இல்லை, மற்றபடி த்ரில்லர் தான். ஸோ த்ரில்லர் எதனால உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டியா இல்லை எனக்கு அது படமாக பண்ணுறதுக்கு? இல்லை முதல் படம் பண்ணும்போது எனக்கு பொதுவாக த்ரில்லர் படம் பிடிக்கும். முதல் படம் பண்ணும்போது சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கின்றதுக்காக தான் முதல் படம் த்ரில்லராக பண்ணேன். ஏன்னா மற்ற கதைகள் சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக கேட்பாங்க. த்ரில்லர் படம் கதைகள் கேட்கும்போது அடுத்து என்னன்னு போகும். ஸோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வாய்ப்பு கொடுப்பாங்க கேட்டு அப்படின்றதுக்காக பண்ணது தான். அது மாதிரி தான் முதல் படம் வாய்ப்பு கிடைச்சிது. 2வது படம் நான் த்ரில்லர் படமாக இல்லை, உதயநிதி சார்கிட்ட ஒரு லவ் ஸ்டோரி தான் சொன்னேன். அந்த லவ் ஸ்டோரி இன்னைக்கு வரைக்கும் இன்னும் படம் பண்ணல. நல்ல கதை அது. ஆனால் அவர் என்ன சொன்னார், நான் நிறைய பண்ணிட்டேன் லவ் ஸ்டோரி, எனக்கு 20,000 கண்கள் மாதிரி ஒரு த்ரில்லர் ஸ்டோரி வேணும்னாரு. அப்புறம் சொன்னது தான் கண்ணை நம்பாதே. கண்ணை நம்பாதே முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படம் நான் கமிட் ஆகிட்டேன். ஸோ அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா 20,000 கண்கள் மாதிரி நாங்கள் த்ரில்லர் கதை தான் எதிர்பார்க்குறோம்னு சொன்னதால தான் இந்த கதையை சொல்ல வேண்டியிருந்துச்சு. நான் இப்போ நெக்ஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா த்ரில்லர் கிடையாது, ஒரு ஃபேமிலி ட்ராமா. எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான், அது நல்ல வித்தியாசமான கதை. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பட்டாக் பண்ணும்போதே சார் எனக்கு தெரியும். அதுலேருந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆஃப் ஜேர்னி. இப்போ படம் பண்ணி வெளியில் வர டைமுக்கு எல்லாம் பார்த்தா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. பிகாஸ் நான் ஒரு சீனியர் ஆக்டர் கூட அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கோ ஆக்டராக பண்ணுறது. அது வரைக்கும் எல்லா டெபியூட்டன்ஸ் தான் பண்ணுறது. சார் வந்து அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டார், ஒரு 20 படம் பண்ணியிருப்பாரு ஈஸியாக. கிங்ஸ்டன் 25th ஃபிலிமா அதான். ஸோ 26th. ஸோ அது ஒரு பயம் இருக்கும்ல, ஐயோ சீனியர் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ஒரு பயம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நான், ரமேஷ் திலக், ஹரிப்ரியா, ஜிவி சார், நாங்கள் 4 பேருமே கட் அப்படின்னு சொன்னா நாங்கள் ரூம்குள்ளே போயிட்டு அரட்டடிப்போம், ஏதாவது பேசி. ஆஃப் ஸ்க்ரீன்லயும் நாங்கள் மோஸ்டா எங்க 4 பேருக்கு அன்னைக்கு சீன் இருக்குன்னா நாங்கள் 4 பேர் ஒன்னா தான் இருப்போம். சார் மோஸ்டா கேரவன்லாம் போக மாட்டார், எங்களோட வந்து ஜாலியாக பேசிட்டு அந்த கதை இந்த கதைன்னு பேசிட்டு. ஸ்பாட்ல அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கும் ஜிவி சாருக்கும் போர்ஷன் எடுக்கும்போது சார் பயங்கர சீரியஸா இருந்து நீங்க ஃபன்னா இருந்த மூமெண்ட் ஏதாவது இருக்கா? சார் வந்து கோவப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது, சுத்தமா பார்த்தது கிடையாது. தெரியல, நான் இல்லாத போது ஏதாவது நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. வராது, கோவத்தை ஏற்படுத்துற மாதிரி யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. சில நேரத்துல அந்த டென்ஷனா இருக்கும், அந்த டைம்குள்ள நம்ம சீனை முடிக்கணும், இல்லைன்னா அது அடுத்த நாள் விழுந்துரும். ப்ரொடியூசர் வந்து சத்தம் போடுவார், ஏன் முடிக்கலான்னு. அதனால டென்ஷனா இருக்கும். அது கூட நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஏன்னா ஆர்டிஸ்ட் நம்ம அதை கொண்டு போனோம்னு வச்சுங்களேன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். நான் கேமராமேன், நாங்கள் எங்களுக்குள்ள பேசுவோம், ஐயோ டைம் ஆகுது, அசிஸ்டன்டோட இது பண்ணிப்போம். அவங்ககிட்டலாம் நான் எதுவும் பண்ணதில்லை. அவங்கள முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாதான் அந்த படம் வந்து குவாலிட்டியாக வரும்ன்றது நான் நம்புறேன்.
எனக்கு நீங்க எதுவும் பேசியே நாங்க கேட்க மாட்டோம் ஃபர்ஸ்ட். ரொம்ப பொறுமையா பேசுவாரு. நானும் நிறைய இன்டர்வியூ வந்து சாரை பார்த்தேன். எந்த இன்டர்வியூலையுமே வந்து டைரக்டர் வந்து இவ்வளோ கூலா வந்து ஒரு ப்ரொடியூசரை பத்தி ஆனா பேசி ஒரு இன்டர்வியூ மட்டும் இவ்வளோ பேசுவாரா அப்படின்னு நினைச்ச ஒரு இன்டர்வியூ இருக்கான அது ஒரு வரவே பண்ண இல்லைன்னு நினைக்கிறேன். வந்துச்சு. வந்துச்சா? கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. பட் எல்லா கேரக்டருக்குமே வந்து அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஓகே இந்த கேரக்டர் இதுக்கு தான் வருது, இந்த ப்ளே தான் பண்ணுது அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மல்டிபிள் கேரக்டர்ஸ் அந்த இதை பற்றி சொல்ல முடியும். அது ஸ்கிரிப்டில் எழுதும்போதே இருந்துச்சு எல்லாமே. அதனால ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த குழப்பமும் இல்லை, எடிட்டிங்லேயும் குழப்பம் இல்லை எங்களுக்கு எதுவுமே. ஏன்னா பேசிக்காக ஸ்கிரிப்டில் இருந்ததால ஈஸியாக இருந்தது எதுவுமே பண்ணுறதுக்கு. எடிட் பண்ணும்போது மட்டும் எடிட்டரோட நாலேஜில் இன்னும் சில ஆட் பண்ணோம் நாங்கள். இந்த சீனை முன்னாடி போகிறது பின்னாடி வர்றது அந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணோம். அது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே, இந்த செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நான் ஃபேமஸ் வடிவேல் சார் டைலாக் வந்து சொல்வேன். ஸோ அந்த டைலாக் வந்து உங்களுக்கு படத்தில் இல்லை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கே கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவீங்க? மாப்பு வச்சுட்டு அந்த ஆப்பு. ஊட்டியில் ஷூட் பண்ணும்போது கேமராலாம் வச்சு நாங்கள் பண்ணும்போது ஒரு கரடி வந்துடுச்சு. அப்படியா? கரடி வந்துடுச்சு. அப்போ நீங்கள் ஜிவி சாரோட அங்கே அந்த ட்ராவல் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அப்போ இங்கே வந்து இந்த ஆக்சிடென்ட் சீன் வரும் ஒன்று, ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் சீன், ஓப்பனிங் சீன். அப்போ கரடி வந்துடுச்சு. கரடி வந்தால் இன்றைக்கி ஷூட்டிங் முடிஞ்சுட்டு அவள் தான் நினச்சோம். ஆனால் வந்த மாதிரியே அது பார்த்துட்டு சைலண்ட்டாக அப்படியே தேயிலை தோட்டத்துக்குள்ளே இறங்கிடுச்சு. வந்துட்டு ஷூட்டிங்ஸ் பார்த்துட்டு போயிடுச்சு சார். சீரியஸாக பார்த்துட்டு போச்சு. ஆன் ரோட்டில் வருதுங்க அது. அவ்வளோ பெரிய கரடி அது. எல்லாம் பயந்து பின்னாடி போயிட்டோம். அது வந்துச்சு, நின்றுச்சு, பார்த்துச்சு. அப்படியே அந்த டீ எஸ்டேட், காஃபி டீ எஸ்டேட்குள்ளே இறங்கி அப்படியே போயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு 400 ரவுடி தான் 400 ரவுடி தான் 400 ரவுடி தான். என்னை எங்கெங்க பேச கூட வைக்கல இந்த படத்துல. எங்க நான் ரவுடியா ஃபீல் பண்றது? மேபி அந்த எஸ்கேப்பிங் சீனுக்கு ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனா நம்ம மொக்க பண்ணி உட்கார வச்சிருவாங்க. சார் உங்களுக்கு சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? இப்போது ஆஃப்டர் ரிலீஸ் வந்து தேட்டர்கள் வந்து நிறைய படங்கள் இருக்கிறதால கம்மியாக கிடைக்குது எங்களுக்கு. அது ஃபீல் பண்ணாலும் அது இயற்கைன்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஏன்னா எல்லா படத்துக்குமே அப்படி தான் இருக்கு நிலைமை. எனக்கு எண்டே கிடையாதுடா. அழுறதுக்கு எண்டே இல்லாம போச்சு. எல்லா சீனும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் சாங் ஒன்று, லவ் சாங் அவ்வளோதான். அந்த சாங் போர்ஷனுக்கு அப்புறமே உங்களுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமா, சாங் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த சீன்லயுமே நான் அழாம இருக்க மாட்டேன். எல்லா சீன்லயுமே வந்து எனக்கு ஒரு 2-3 பாட்டில் முடிஞ்சிருக்குங்க சார். உங்களுக்கு சினிமா இப்போது என்னோட ப்ரீமியர் ஷோக்கு சார் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போனார் ஆடியோ. அதுக்கப்புறம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு சார் வந்தார், பிச்சைக்காரன் சார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி நான் வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பைக்கில் வந்தார், ஒரு நாள் ஸ்கூட்டரில் வந்தார். வந்து நிறுத்திட்டு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தார் ஃபோனில். அப்போ எங்கள் அம்மா அங்கே பக்கத்தில் நானும் எங்கள் அம்மாலாம் இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா ஒரு பெரிய டேரக்டர்மா, அவர் சொல்லாமலேன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த டேரக்டர் நல்ல டேரக்டரு. எனக்கு சினிமா இருக்குன்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியும். நான் ஏதோ கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட போயிட்டு என் பையன் வந்து சினிமாவில் ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டுருக்கு. நான் ரிட்டர்ன் வந்தவொடனே அவர் கூப்பிட்டு என்னப்பா உன் பேர் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் மாதிரி சொன்னேன். சினிமாவில் ஆசை இருக்கானா? இருக்குது சார்ண்ணே. என்னோட அசோசியேட் எஸ்எஸ் ஸ்டான்லி இங்கே தான் இருக்காரு, அவர் போய் பாருன்னாரு. 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் இப்போ நம்மளோட இதெல்லாம் வரும்போது அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது என்னால். ஸோ ஸ்வீட். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான இதுவே ஒரு கதை மாதிரி அழகா இருக்கு சார் கேட்கும்போது. ஆமா, உங்களுக்கு சினிமானா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது? ஐ மீன் இப்போ அது சினிமா இஸ் மை ப்ரொஃபஷன் அண்ட் இட் மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. சிம்பிளாக சொல்லணும்னா. சார் த்ரில்லர்? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் நாவல்ஸ்லாம் ரொம்ப பிடிப்பேன். நான் 6th படிக்கிறதுலேருந்து படிக்கிறேன். பேசிக்காக ராஜேஷ்குமார் நாவல், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுபா, ராஜேந்திரகுமார், சுஜாதா எல்லா நாவலும் படிச்சிருக்கேன். மோஸ்ட்லி க்ரைம் நாவல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேடி தேடி படிச்சிருக்கேன். நான் ஏகப்பட்ட நாவல் படிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி எடுக்கிறதான்னு தெரியல எனக்கு. இது இருக்கலாம், அந்த காரணமாக இருக்கலாம். மற்ற விஷயங்களை விட எனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கு. சக்ஸஸ்? Success, big word. Something that I'm looking for. டெஃபினட்டாக சீக்கிரமே வந்து நீங்கள் நினைக்கிற எல்லா சக்ஸஸும் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். சார் லவ்? நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். படத்தில் இன்னைக்கு வந்து லவ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த பிளாக்மெயில் கதையோட ஆதாரமே அதுதான். ஏன்னா தன்னோட காதலிக்காக தான் ஒரு ஹீரோவோட இந்த பயணமே இருக்கும். ஸோ லவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ஸ்வீட் சைடும் இருக்கும், ஒரு டார்க் சைடும் இருக்கும் ஆஃப் லவ். எப்படி வந்து அதாவது லைக் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஆர் லைக் நாட் ஜென்ரேஷன், எல்லா ஜென்ரேஷன்ஸுமே சேர்த்தா people who are using the love on the dark side, like how Linga is behaving with Bindu Madhaviன்றது.
இந்த சைடு வந்து ஒரு லவருக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது எந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் வேணாலும் போய் அவங்கள வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி பார்க்குற ஒரு லவ். நடுவில் எங்களோட குழந்தை, அந்த குழந்தை இதுவும் ஒரு லவ் தான். அப்பா அம்மா பார்க்குற ஒரு குழந்தை. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் அந்த லவ். வேட்டை முத்துக்குமார் கேரக்டர் லவ் சீப்பா பார்க்குற ஆளு, அதுவும் இருக்கும். ஆமா. ஆக்ஷன் கட் இது கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை என்ன ஞாபகம் வருது? ஆக்ஷன் கட்டு டு கெட் இன் டு த கேரக்டர். நீங்கள் உங்களோட கேரக்டரை தாண்டி இப்போ நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் கேரக்டர், நம்பன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதை தாண்டி சினிமான்றது வந்து யூ லிவ் another கேரக்டர். ஸோ ஆக்ஷன் கட்டு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐ கெஸ். அண்ட் அதுதான் வந்து உங்களை அப்படியே ஓகே நெக்ஸ்ட் ஜம்ப் டு த கேரக்டர் கிவன் பை த டைரக்டர், அந்த இதுக்கு போகிற ஒரு இம்பார்ட்டன்ட் 2 words. ஓகே. தேஜு அஸ்வினி நல்ல ஆர்டிஸ்ட், இல்லை நல்லா நடிக்க தெரிஞ்ச எந்த ஒரு பக்கத்துல artist. வச்சுட்டே இந்த கேள்வி கேட்கலாமா? என்ன வேணா அந்த பக்கம் அமுச்சு விட்டுருங்க. இல்லை அம்சாலாம் அதான் சொல்லுவேன். நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க படத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஜிவி சார் எப்படியோ, வேட்டை முத்துக்குமார், ஸ்ரீகாந்த் சார் எப்படியோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஓகே மேம். தேங்க்யூ. ஜிவி சார் அவருக்கு வந்து ஒரு 2 நாள் ஆகும்னு நினைக்கிறேன் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா. மோஸ்ட் ஹம்பிள் பர்சன். அண்ட் சார் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி வந்து he doesn't see if they have market, if they have money, அதெல்லாம் கிடையாது. all that he sees is அவங்களுக்கு டேலண்ட் இருக்கா, நம்ம இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம், இவங்க நல்லா டேலண்ட் வச்சுருக்காங்க, இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். அது மாதிரி தேடி தேடி கண்டுபிடிச்சி என்கரேஜ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ 20 படம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து நம்மளை சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஹீ ஹாஸ் ஒர்க்ட் வித் மீ ஃபார் பட்டாக் பட்டாக். ஹீ ஃபவுண்ட் மீ ஓகே ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பொண்ணுன்னொன்னே ஓகே அதுக்கு இந்த படத்துக்கு ரெஃபர் பண்ணார். சேமில் அமல்ராஜ் சார் நியூ ப்ரொடியூசர். சரி அவரோட மனசுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஹீ இஸ் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஒரு ரொம்ப நார்மல் பர்சனாக தான் அவர் பிஹேவ் பண்ணுவார். அவர்கிட்ட வந்து சுத்தமாக அந்த ஸ்டார் இல்லை அவர் நேஷ்னல் அவார்டு வின்னர், ஒரு ஹியூஜ் மியூசிஷியன், இந்த எதுவுமே கிடையாமல் இஸ் அ வெரி வெரி ஹம்பிள் வெரி ஃபன் கேரக்டர். ஆல் ஐ கேன் சே இஸ் அவர் ஹீ என்கரேஜஸ் நியூ டேலண்ட்ஸ். சார் மனிதர்கள்லாம் ஒரு படம் வந்துச்சு இப்போ சமீபத்தில், நல்ல படம்னு சொன்னாங்க, பார்க்கணும், ஓடிடியில் இருக்கு. ஓகே. அதுதான் சார் சார் கிட்ட வந்து இன்னொரு சைடு இருக்கு, பயங்கர ஹியூமர். சார் நீங்க ஒரு ஹியூமர் படம் பண்ணணும் சார், சீரியஸா. அதுதான் இப்ப நான் நெக்ஸ்ட் பயங்கர ஹியூமர் சைடு இருக்கு. நான் நிறைய பார்த்தேன். ஆமா, அவர் ஒரு இன்டர்வியூ மட்டும் அன்னைக்கு நாங்க நல்ல பிரியாணி சாப்பிட்டோமா, அதனால மைண்டு டம்மி எல்லாமே ஹாப்பி. பேசுறோம், சிரிக்கிறோம், பேசுறோம். எங்களுக்கும் காலையில இருந்து ஒரு 4 இன்டர்வியூ முடிச்சுட்டு கடுப்பாயிருச்சு, முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி சிரிக்கிறோம். அவர் லிங்காவை போட்டு செம்ம கலாய்ச்சிட்டாரு. படத்துலயுமே அந்த வேட்டை முத்துக்குமார் ரெடிங் கிங்ஸ்லி போஸ்ட் அவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு. ஆமா, ஆடியன்ஸ்லாம் தியேட்டர்ல பார்த்தேன், என்ஜாய் பண்ணாங்க. என்னை வந்து எல்லாரும் கால் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு ரெக்க என்ன பண்றேன் அப்படிதான் கேட்குறாங்க. எல்லாருமே வந்து ரெக்க என்ன படம் நல்லா இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கும். எப்பவுமே யூஸ்வலாக அந்த கேரக்டர் பேர் வச்சு கூப்பிடுவாங்க ரெக்க அப்படின்னு. இன்னைக்கு காலையில கூட எனக்கு ஃபோன் வந்து பயங்கரமா சிரிச்சிட்டேன். அது உங்களோட நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த சக்ஸஸ்ல அது கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தெலுங்கு 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த மாதம் ஒன்று ரிலீஸ் ஆகும், ப்ராப்ளி இயர் எண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலி 3 ப்ராஜெக்ட் வரப்போகுது. எனக்கே இப்போதான் தெரிய வந்தது. நான் ஒரு பல வருஷம் முன்னாடி பண்ண ஒரு படம், அதுதான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் பண்ணது. அது நெக்ஸ்ட் இயர் வெளியில வருது. சார் நீங்க சார் உங்களோட நெக்ஸ்ட் அடுத்தது? அதான் அந்த ஃபேமிலி ட்ராமான்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் பண்ண போகிறேன். ஹீரோ மட்டும் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகும். ஆரோக்கியமாக சினிமா இருக்கணும்னா நீங்கள் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும், அதுதான். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, பிளாக்மெயில் படத்துக்கும் சரி, அடுத்து உங்களோட வர இருக்க எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நீலம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், ஸ்வீட்.